எல்லோருக்கும் வணக்கம். இலங்கை நிர்வாக சேவை வரையறுக்கப்பட்ட போட்டி பரீட்சைக்கு தயார்படுத்துகின்ற செயலமர்வு தொடரில் செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதங்களுக்கான செயலமர்வு தொடரில் சந்திக்கிறோம். இன்றைக்கு பொது நிர்வாகம் தொடர்பான விடய ஆய்வு 1 என அழைக்கப்படுகின்ற வினாத்தாளுக்குரிய வழிகாட்டல் செயலமர்வு, பொதுச்சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகள். நாங்கள் தொடர்ச்சியாக 1வது அத்தியாயத்திலிருந்து தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். அப்படி பார்த்து வருகிற போது ஏற்படக்கூடிய ஒரு சலிப்பு நிலைமை அல்லது ஒரு ஈடுபாடு குறைவாக இருக்கும் என்ற அடிப்படையில் நாங்கள் இன்றைய செயலமர்வில் கொஞ்சம் இடையில் இருக்கக்கூடிய 1 அல்லது 2 அத்தியாயங்களை பார்க்க போகிறோம். அது முன்பகுதி படிக்க இல்லை என்பதற்காக இந்த அத்தியாயம் விளங்காமல் போகாது என்ற அடிப்படையில் நாங்கள் இந்த அத்தியாயத்தை எடுத்திருக்கிறோம். முக்கியமான 2 அத்தியாயங்களை திட்டமிட்டிருக்கிறோம், 12ஆம் மற்றும் 13ஆம் அத்தியாயங்கள். 1 அரசாங்க அலுவலர்களை சேவையிலிருந்து விடுவித்தல், இன்னொன்று ஓய்வு பெற்ற அலுவலர்களை சேவைக்கு மீள அமர்த்துதல். ஆகிய 2 விடயங்களை பற்றி பார்க்குறதுக்கு திட்டமிட்டிருக்கிறோம். எங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரத்தின் அடிப்படையில் நாங்கள் இதில் பார்க்கக்கூடிய அளவு பகுதியை இன்றைய கதைக்கலாம். நாங்கள் 12வது அத்தியாயம் அரசாங்க உத்தியோகத்தர் ஒருவரை விடுவித்தல். இந்த அரசாங்க உத்தியோகத்தர் ஒருவரை விடுவித்தல் என்கிறது நான் முதல் விளக்கத்துக்காக சொல்லிக் கொண்டு வருகிறேன். அது 2 விதமாக அமையும். 1, அரசாங்க சேவையில் இருக்கக்கூடிய ஒருவரை அரசாங்க சேவையில் உள்ள வேறு ஒரு பதவிக்கு நியமிப்பதற்காக விடுவிப்பது. அரசாங்க சேவையில் இருக்கிற அந்த உத்தியோகத்தர் அரசாங்க சேவையில் இருந்து அரசாங்க சேவையில் இப்போது ஒரு பதவி வகிக்கிறார். அந்த பதவியில் இருந்து அரசாங்க சேவையில் உள்ள இன்னொரு பதவிக்கு நியமிக்கப்படுவதற்காக விடுவிப்பது என்பது ஒரு வகையாக இருக்கு. இன்னொன்று இருக்குது, அரசாங்க சேவைக்கு வெளியில் உள்ள பதவி ஒன்றுக்கு விடுவித்தல். இது இன்னொரு வகையாக இருக்குது. அரசாங்க சேவையிலிருந்து அவர் வெளியில் போகிறார். அது தற்காலிகமாகவோ அல்லது நிரந்தரமாகவோ இருக்கலாம். ஆனால் அரசாங்க சேவைக்கு வெளியில் விடுவித்தல். இப்போ 2 பெரிய கேட்டகரி இருக்குது. நீங்கள் அதை பார்த்து வச்சுக்கொள்ள வேணும். இப்போ விடுவித்தல் என்று சொல்லி நீங்கள் இப்படி எடுத்துக்கொண்டீங்கன்னா இது விடுவித்தல். இதை நாங்கள் 2ஆக பிரிக்க போகிறோம். அரசாங்க சேவையில் உள்ள பதவி ஒன்றுக்கு விடுவிக்கிறது, அரசாங்க சேவையிலுக்கு வெளியில் இருக்கிற பதவி ஒன்றுக்கு விடுவிக்கிறது. இந்த அரசாங்க சேவையில் உள்ள பதவிக்கு விடுவிக்கிறது, அரசாங்க சேவையில் உள்ள பதவிக்கு விடுவிக்கிறது என்பதை கூட நாங்கள் வேணுமென்றால் இதையும் 2 வகையாக ஆக்கிக்கொள்ளலாம். சரிதானே? அலுவலருடைய கோரிக்கையின் பேரில் விடுவிப்பது, அரசாங்கத்தினுடைய தேவையின் பேரில் விடுவிப்பது. அரசாங்கத்தினுடைய தேவையின் பேரில் விடுவிக்கிறது. அரசாங்க சேவைக்கு வெளியில் இருக்கக்கூடிய பதவியை நாங்கள் அப்படியே எடுத்துக்கொள்ளலாம். அதை 2 விதமாக நாங்கள் பார்க்கலாம். அரசாங்கம் தன்னுடைய தேவைக்காக விடுவிக்கும் அல்லது உத்தியோகத்தருடைய தேவைக்காக வேண்டுகோளின் பேரில் விடுவிக்கும். சரிதானே? அரசாங்கத்தினுடைய தேவைக்காக விடுவிக்கிறதை நாங்கள் 2 எடுத்துக்கொள்வோம். அரசாங்க உத்தியோகத்தர் தன்னுடைய தேவைக்காக விடுவிக்கிறது. இப்படி நாங்கள் வகைப்படுத்தி சொல்லலாம். இப்போ நாங்கள் திரும்ப ஒரு ஞாபகத்துக்காக உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்போ விடுவித்தல் என்பது 2 விதமாக அமையும். அரசாங்க சேவையில் உள்ள பதவி ஒன்றை வகிப்பவர் அரசாங்க சேவையில் உள்ள வேறு ஒரு பதவிக்கு செல்வதற்காக விடுவிப்பது ஒரு வகையாக இருக்கும். 2வது, அரசாங்க சேவையில் உள்ள பதவி ஒன்றை வகிப்பவர் அரசாங்க சேவைக்கு வெளியில் உள்ள பதவி ஒன்றுக்கு விடுவிப்பதாக அமையும். இவ்வாறு விடுவிக்கப்படுகிற 2 வகையான விடுவிப்புகளையும் நாங்கள் உத்தியோகத்தருடைய வேண்டுகோளின் பேரில் மேற்கொள்ளப்படுகிற விடுவிப்புகள், அரசாங்கத்தின் தேவையின் பேரில் மேற்கொள்ளப்படுகிற விடுவிப்புகள் என்பதாக பார்த்துக்கொள்ள இது ஒரு விளக்கத்துக்காக உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன். அதுக்கு மேலே நாங்கள் பார்க்க போகிறோம். இதில் ஒரு உத்தியோகத்தர் தானாக விடுவிப்பு கோருவாராக இருந்தார், அரசாங்க சேவையில் இருந்து தன்னை விடுவிக்கும்படி அரசாங்க சேவையில் உள்ள வேறு ஒரு பதவிக்கு செல்வதற்காக அல்லது அரசாங்க சேவைக்கு வெளியில் உள்ள பதவி ஒன்றுக்கு தற்காலிகமாக நிரந்தரமாக விடுவிக்கும்படி கோருவாராக இருந்தால் பின்னிணைப்பு 12 என்பதில் விண்ணப்பிக்க வேண்டும். அரசாங்கத்தின் தேவைக்காக அந்த உத்தியோகத்தர் விடுவிக்கப்பட வேண்டியிருந்தால் அரசாங்கத்துக்கு
அவர் தேவைப்படுகிறார், அதனாலே அவரை விடுவிக்க சொல்லி கேட்பார்களாக இருந்தால் பின்னணைப்பு 13 அந்த விண்ணப்பம் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். இந்த புத்தகம் நான் பதிவிட்டிருக்கிறேன் குழுவில் தாமதமாக இணைந்தவர்களுக்காக. நீங்கள் இந்த புத்தகத்தில் இருக்கிற பின்னிணைப்புகளை, நாங்கள் கதைக்கிற பின்னிணைப்புகளை எல்லாம் நீங்கள் ஒரு கால் பார்த்துக்கொள்ள வேண்டும். அந்த பின்னிணைப்பு எவ்வாறு இருக்குது, அதுதான் அந்த வடிவு, அதை பார்த்துக்கொள்ள வேண்டும். சரி, இப்போது அரசாங்க சேவையில் ஒரு பதவியில் இருக்கிற உத்தியோகத்தர் அரசாங்க சேவையில் வேறு ஒரு பதவியில் நியமனம் பெற சந்தர்ப்பம் கிடைக்கும் போது, அவர் அதனை விரும்பும் போது தான் தற்போது வகிக்கும் பதவியிலிருந்து தன்னை முறையாக விடுவித்துக் கொள்ள வேண்டும். விடுவிப்பு பெற்றுக்கொள்வதற்கான வேண்டுகோளை சமர்ப்பிப்பதற்கு பயன்படுத்தப்படுகிற படிவங்கள் பொதுச்சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகள் பின்னணைப்பு 12 அல்லது பின்னணைப்பு 13. யாருக்கு விண்ணப்பம் சமர்ப்பிக்க வேணும்? அவர் பணிபுரிகின்ற திணைக்கள தலைவர் அல்லது நிறுவன தலைவருக்கு ஊடாக நியமன அதிகாரியிடம் சமர்ப்பிக்க வேண்டும். விடுவிப்பை செய்ய வேண்டியது யார்? நியமன அதிகாரி. இப்போ அதையெல்லாம் வெஸ்ட்பாட்டில் நாங்கள் சரியான விடயங்கள் கோடுகிறதுக்கு கேள்வி கேட்கலாம். விடுவிப்பு பெறுவதற்காக விண்ணப்பிக்க வேண்டியது என்று சொல்லி போட்டு அவர்கள் அந்த வழிமுறையை உங்கள்கிட்ட சொல்லுவார்கள். நீங்கள் அதை பார்த்து சொல்லக்கூடியதாக இருக்கும். எப்படி 4 விடையில் ஒரு விடைக்கு கீறும். திணைக்கள தலைவர் அல்லது நிறுவன தலைவருக்கு ஊடாக நியமன அதிகாரியிடம் சமர்ப்பிக்க வேண்டும். அடுத்தது, அரசாங்க சேவையில் இருக்கக்கூடிய ஒரு உத்தியோகத்தர் இன்னும் ஒரு அரசாங்க சேவைக்கு போகிறதுக்கு கேட்கிற போது அவரை விடுவிக்க மறக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் எவை? அதாவது மட்டுப்பாடுகள் என்று தான் கேட்பார்கள். மறக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் என்று கேட்க மாட்டார்கள். உத்தியோகத்தர் ஒருவரை அவருடைய வேண்டுகோள் நிராகரிக்கப்படத்தக்க சந்தர்ப்பங்கள் எவை என்று கேட்கலாம், அல்லது உத்தியோகத்தரை விடுவிப்பதற்கான மட்டுப்பாடுகள் எவை என்று கேட்பார். இப்போ இந்த மட்டுப்பாடுகள் அல்லது நிராகரிக்கப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் 3 விடயங்கள் சொல்லப்பட்டிருக்குது. அந்த 3ஐயும் ஞாபகம் வச்சுக் கொள்ளணும். இது தவிர வேற ஒரு சந்தர்ப்பத்திலே அவரை மறக்க இயலாது. சில பேர் அவர் சேவையில் உறுதிப்படுத்தப்படவில்லை அப்படியான விடயங்களை ஒரு காரணமாக சொல்லுகிறதுண்டு. அப்படி சொல்லல, சேவையில் உறுதிப்படுத்தாத ஒரு உத்தியோகத்தை விடுவிக்கக்கூடாது என்று சொல்லி எங்கேயும் இல்லை. சில பேர் அப்படி விடுவிக்க இயலாது, நீங்கள் உங்களுடைய பதவியை ராஜினாமா செய்து ரிசைன் பண்ணிட்டு தான் போக வேணும் என்று சொல்லுகிற அலுவலர்கள் உண்டு, அலுவலகங்கள் உண்டு. அப்படி தேவையில்லை. அரசாங்க சேவையில் இருந்தவர் இன்னொரு அரசாங்க சேவையை போகிறார் என்றால் அவர் சேவையில் உறுதிப்படுத்தப்பட்டவர் என்பது தொடர்பாக நீங்கள் பார்க்க தேவையில்லை. 3 விடயங்கள் தான். சுருக்கமாக சொன்னால், அவர் அந்த நிறுவனத்தில் கட்டாயமாக வேலை செய்தே ஆக வேணும். அவரை விடுவிச்சால் அந்த நிறுவனம் அப்படியே அதள பாதாளத்தில் வீழ்ந்துவிடும் என்கிற நிலைமை இருந்தால் மட்டும்தான் மறுக்கலாம். இப்போ முதலாவது, உத்தியோகத்தர் அப்பதவியில் அல்லது திணைக்களத்தில் சேவையாற்றுவதற்கு முறி ஒன்று இருக்கும் போது, முறி என்கிறது பொண்ட், சரிதானே? அந்த பதவியில் அல்லது திணைக்களத்தில் சேவையாற்றுவதற்காக அவர் ஒரு பொண்ட் சைன் பண்ணியிருப்பார். இது கல்வியியல் கல்லூரிகளில் படிக்கிற பிள்ளைகளுக்கு, அதே போல் தாதி பயிற்சி நெறியில் இணைந்து கொள்ளுகிற அல்லது தாதியர் சேவையில் இணைந்து கொள்ளுகிறவர்களுக்கு இப்படி சில சேவைகளுக்கு இருக்குது. அவர்கள் பொண்ட் சைன் பண்ண வேண்டும், சரிதானே? கட்டாயமாக அவர்கள் அந்த காலப்பகுதிக்கு அங்கே பணியாற்ற வேண்டும். இல்லாவிட்டால் அதுக்கு அவர்கள் தொடர்பிலே ஆட்கள் பிணை வைத்திருப்பார்கள். அவர்கள்ட்ட இருந்து இந்த குறித்த உத்தியோகத்தர்களுக்கு செய்யப்பட்ட செலவுகள் எல்லாம் மீளப்பெறப்படும் என்று கண்டிஷனுக்கு நான் அதுக்குள்ளே இப்போ போக இல்லை. முதலாவது, உத்தியோகத்தர் அந்த பதவியில் அல்லது அந்த திணைக்களத்தில் சேவையாற்றுவதற்கு முறி ஒன்று காணப்படும் சந்தர்ப்பம். 2வது, அவருக்கு அப்படி பொண்ட் ஒன்றும் இல்லை, அதாவது முறியினால் கட்டுப்படாத இடத்தும் அவருக்கு ஒரு பொண்ட் சைன் பண்ணி அதாலே அவருக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை. ஆனால் அவர் வகிக்கும் பதவியில் கடமையாற்றுவதற்காக விசேடமாக பயிற்றப்பட்டிருக்கும் போது, அவருக்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுத்து தான் இப்போ இருக்கிற அந்த போஸ்டில் அவரை அமர்த்தி இருக்குது.
அவர் மட்டும்தான் அதை செய்யக்கூடியதாக இருப்பார் என்ற சூழல் இருந்தால் அப்போதும் அவரை விடுவிக்க மறுக்கலாம். அடுத்த மூன்றாவது, அரசாங்கத்துக்கு கீழே இன்னொரு பதவிக்கு அவர் விடுவிக்கப்பட்டால் அவருடைய சேவை இங்கே கிடைக்காது, அதாவது இங்கே கிடைக்கும் என்று திருப்தி அடைய முடியாத ஒரு சந்தர்ப்பத்தில் திணைக்களத்தினுடைய வேலைகள் வெகுவாக பாதிக்கப்படும் சாத்தியம் காணப்பட்டால், இப்போ அரசாங்கத்தின் கீழ் உள்ள இன்னொரு பதவிக்கு அவர் விடுவிக்கப்பட்டால், அவ்வளோ எழுதினா காணும். நீங்கள் இதில் இருக்கிறது ஒரு குழப்பம் தருகிற மாதிரியாக இருக்குது. நாங்கள் எளிமையாக எழுதுவோம். அரசாங்கத்தில் உள்ள இன்னொரு பதவிக்கு அவர் விடுவிக்கப்பட்டால் தற்போது அவர் கடமையாற்றும் திணைக்களத்தினுடைய வேலைகள் வெகுவாக பாதிக்கப்படும் சாத்தியம் இருக்கும் போது, இதுதான் மட்டுப்பாடு. சரி, இந்த 3 மட்டுப்பாடுகளையும் திரும்ப ஞாபகம் வச்சு கொள்ளோடும். சில வேளைகளில் இதை கொஞ்சம் பெருப்பிச்சு கேட்பார்களாக இருந்தால் மட்டுப்பாடுகளவை என்று சொல்லி கேட்டால் தனியாக இது எழுதலாம். மட்டுப்பாடுகளவை அவற்றுக்கு விதிவிலக்கு அளிக்கப்படக்கூடிய சந்தர்ப்பங்களை வேண்டும் கேட்பார்கள். இந்த மட்டுப்பாடு 3 சொல்லிட்டீங்க. 1, உத்தியோகத்தர் அந்த பதவியில் அல்லது அந்த திணைக்களத்தில் சேவையாற்றுவதற்கு முறை ஒன்று காணப்படுதல். 2வது, முறையினால் கட்டுப்படுத்தப்படாவிட்டாலும் அவர் வகிக்கும் பதவியில் கடமையாற்றுவதற்காக அவர் விசேடமாக பயிற்றப்பட்டிருத்தல். 3வது, அரசாங்கத்தின் கீழ் உள்ள இன்னொரு பதவிக்கு அவர் விடுவிக்கும் போது தற்போது பணியாற்றும் திணைக்களத்தின் வேலைகள் வெகுவாக பாதிப்படையும் சந்தர்ப்பம் காணப்படும் போது அவரை விடுவிப்பதற்கு மறுக்கலாம் அல்லது அவருடைய விண்ணப்பத்தை நிராகரிக்கலாம். இதில் இருக்கக்கூடிய விதிவிலக்குகள் அல்லது அதை சாத்தியமாக சாதகமாக பரிசீலிக்க வேண்டிய சந்தர்ப்பங்களை வை என்று சொல்லி கேட்டிருந்தால், உத்தியோகத்தர் கடமையாற்றுவதற்கு விசேட பயிற்சி பெற்றிருப்பார் எனில் அவரை விடுவிக்க முடியாது. விசேட பயிற்சி பெற்றிருப்பார் எனில் அவரை மறுக்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கு. விசேடமாக பயிற்றப்பட்டிருக்கும் போது 2வது விடயம், அதுக்கு ஒரு விடயம் சொல்லப்பட்டிருக்கு. உத்தியோகத்தர் தற்போது வகிக்கும் பதவியின் கடமைகளை ஆற்றுவதற்காக விசேட பயிற்சி பெற்றுள்ளவராக இருந்து அவர் தற்போது நியமனம் பெற விரும்புகின்ற புதிய பதவியில் சேவையாற்றுவதற்கு குறிப்பிட்ட பயிற்சி நேரடியாக பயனுடையதாக அமையும் எனில் புதிய பதவியின் சேவைக்காக அவரை விடுவிக்கிறார். அவருக்கு பயிற்சி அளிக்கப்பட்டிருந்தாலும் விசேட பயிற்சி அளிக்கப்பட்டிருந்தாலும் தற்போது வகிக்கும் பதவியின் கடமைகளை ஆற்றுவதற்காக அவர் விசேட பயிற்சி பெற்றுள்ளவராக இருந்தாலும் அவர் நியமனத்தை நாடுகின்ற புதிய சேவையில் அல்ல புதிய பதவியில் பணியாற்றுவதற்கு இந்த பயிற்சி அவருக்கு நேரடியாக துணை புரியும் அல்லது பயனளிக்கும் ஆக இருந்தால் புதிய பதவியின் சேவைக்காக அவருக்கு விடுவிப்பை வழங்கலாம். அடுத்தது, சில சேவைகளுக்கு பயிற்சிக்காக அழைப்பார்கள். பயிற்சியில் வச்சு தான் பிறகு நியமனம் கொடுப்பார்கள். சரிதானே? அவ்வாறு இப்போ அண்மை காலத்தில் நடந்தது. கிராம அலுவலர்களுக்கு அவர்கள் பயிற்சி கிராம அலுவலர்களாக இணைக்கப்பட்டார்கள். அண்மைய திகதியில் தான் அவர்களுக்கு நியமனம் வழங்கப்பட்டது. இவ்வாறு அரசாங்க சேவையில் ஒருவர் பதவி வகிக்கிறார். அவர் புதிய பதவிக்கு நியமனம் வழங்குவதற்காக அவர் ஒரு பயிற்சியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என விதிக்கப்பட்டுள்ளது. அவ்வாறு விதிக்கப்பட்ட அரசாங்க சேவையில் உள்ள புதிய பதவிக்கு உத்தியோகத்தர் தெரிவு செய்யப்படுவாராக இருந்தால் அந்த பயிற்சிக்காகவும் அவரை விடுவிக்க வேண்டும். நியமனம் பிறகுதான் கிடைக்கும். ஆரம்பத்தில் பயிற்சி அலுவலராகத்தான் அவர் நியமிக்கப்படுவார். பயிற்சிக்காக இணைக்கப்படுகிற அலுவலராக அவர் இருப்பார். பின்னர் அவருக்கு நியமனம் ஒன்று வழங்கப்படும். நியமனம் வழங்கும் நோக்கில் பயிற்சிக்காக அவர் தெரிவு செய்யப்பட்டால் பயிற்சிக்காக உத்தியோகத்தரை விடுவிக்க வேண்டும். அந்த பயிற்சியின் பின்னர் சம்பந்தப்பட்ட நிறுவனத்தில் அவரை நியமிக்காவிட்டால், அவர் நியமனத்தை பெற்றுக்கொள்ள முடியாவிட்டால் அந்த உத்தியோகத்தை
முன்னர் வகித்த பதவிக்கு, அதாவது இப்போது எந்த பதவியில் இருந்து விடுவிப்பு பெற்று கொண்டு போகிறாரோ அவருடைய நிரந்தர பதவிக்கு அவர் மீள அனுப்பப்பட வேண்டும். இப்போ நல்ல உதாரணம் நீங்கள் ஞாபகம் வச்சுருங்க. இப்போ இருக்கிற இந்த ஜிஎஸ்ஆக்களின் நியமனம், கிராம அலுவலர்களுடைய நியமனம், அவர்கள் நியமிக்கப்பட்டார்கள் பயிற்சி என்கிற அடிப்படையில் பிரதேச செயலகங்களுக்கும் மாவட்ட செயலகங்களுக்கும் பின்னர் பிரதேச செயலகங்களுக்கும் இணைத்துக் கொள்ளப்பட்டார்கள். அவ்வாறு இணைக்கப்பட்ட உத்தியோகத்தர்களுக்கு பின்னர் அவர்களுக்கு பயிற்சி வழங்கப்பட்டு அது தொடர்பில் பரீட்சையும் நடந்தது. அந்த பரீட்சையில் அவர்கள் சித்தியடையாவிட்டால் அல்லது அவர்களிடம் எதிர்பார்க்கப்படுகிற தகமைகளை திறன் தேவைப்பாடுகளை அவர்கள் பூர்த்தி செய்யாவிட்டால் அவர்கள் முன்னர் ஏதேனும் ஒரு பதவி வகித்து அந்த பதவியில் இருந்து வந்திருப்பார்களாக இருந்தால் இப்போது திருப்பி அவர்கள் முன்னர் வகித்த அந்த நிரந்தர பதவிக்கு மீள அனுப்ப வேண்டும். அதேபோல மேலே சொல்லப்பட்ட வரையறை மூன்றாவது, அந்த உத்தியோகத்தர் விடுவிக்கப்பட்டால் திணைக்களத்தின் வேலைகள் வெகுவாக பாதிப்படையும் என்கிற சூழல்லையும் அந்த மட்டுப்பாடு நாங்கள் பார்க்குறோம். அவ்வாறு பாதிக்கப்படுமாக இருந்தால் திணைக்கள தலைவர் அந்த உத்தியோகத்தரை விடுவிப்பதற்கு முன்னே அல்லது விடுவிப்பதற்கு சிபாரிசு செய்வதற்கு முன்பாக தொடர்புடைய அமைச்சு செயலாளருடைய அங்கீகாரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அமைச்சு செயலாளரிடம் விண்ணப்பித்து அவரை விடுவித்தால் திணைக்களத்தின் வேலைகள் வெகுவாக பாதிப்படையும். ஆகவே அவரை விடுவிப்பதற்கான அமைச்சு செயலாளருடைய அங்கீகாரத்தை வழங்கும்படி கேட்டு அவரை அங்கீகாரம் பெற்ற பின்னர் விடுவிக்கலாம். அப்போ இவ்வளவுதான் இதுக்குள்ள எளிமையாக நான் இந்த வினாக்களை கொஞ்சம் பிள்ளைகளுக்கு இலகுவாக சொல்லிட்டு போகிறேன். அரசாங்க சேவையில் ஒரு பதவியில் இருக்கிற உத்தியோகத்தர் இன்னுமொரு பதவிக்கு, அரசாங்க சேவையில் உள்ள இன்னுமொரு பதவிக்கு நியமனம் பெற விரும்பும் போது அவர் முறையாக விடுவித்துக் கொள்ள வேண்டும். அந்த விடுவிப்புக்காக விண்ணப்பிக்க வேண்டியது படிவம் என்று கேட்டால் பின்னிணைப்பு 12 அல்லது பின்னிணைப்பு 13 பிரகாரம் விண்ணப்பிக்கின்ற முறைமை அல்லது விண்ணப்பம் சமர்ப்பிக்க வேண்டிய செயல் ஒழுங்கு என்று கேட்கப்பட்டால் திணைக்கள தலைவர் அல்லது நிறுவன தலைவருக்கு ஊடாக நியமன அதிகாரியிடம் சமர்ப்பிக்க வேண்டும். இது சாதாரணமாக யாரிடம் விண்ணப்பிக்க வேண்டும் என்று கேட்கலாம். அடுத்தது, அரசாங்க சேவையில் ஒரு பதவியில் இருக்கும் உத்தியோகத்தர் அரசாங்க சேவையில் உள்ள இன்னுமொரு பதவிக்கு நியமனம் பெறுவதற்காக விடுவித்தல் கோரும்போது மறுக்கப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் 3 இருக்குது. ஒன்று, அந்த சேவையிலேயோ அல்லது திணைக்களத்திலேயோ அவர் கடமையாற்றுவதற்கு அவருக்கு பிணை ஒன்று, அதாவது முறி ஒன்று காணப்படும் போது. இரண்டாவது, முறி காணப்படாத போதும், முறியினால் கட்டுப்படுத்தப்படாத போதும் அவர் வகிக்கும் பதவியில் கடமையாற்றுவதற்கென்று அவர் விசேடமாக பயிற்றுவிக்கப்பட்டிருந்தால் அந்த நியமனத்தை மறக்கலாம். மூன்றாவது, அரசாங்கத்தின் கீழ் உள்ள வேறு ஒரு பதவிக்கு அவர் விடுவிக்கப்பட்டால் தற்போது அவர் பணியாற்றும் திணைக்களத்தின் வேலைகள் வெகுவாக பாதிக்கப்படும் சாத்தியம் இருக்கும் போது. இதில் இந்த 3 விஷயங்களில் மாற்று வழியை பரிசீலிக்கக்கூடியது அல்லது அந்த மட்டுப்பாடுகள் தொடர்பாக தளர்த்தத்தக்க ஏற்பாடுகள் என்று கேட்டால் 2 ஏற்பாடுகள் தான் இருக்குது. ஒன்று, 2வது விடயம் தொடர்பாக அந்த பயிற்சி புதிய பதவியில் கடமையாற்றுவதற்கு அவருக்கு பயனளிப்பதாக இருந்தால் விடுவிக்கலாம். 3வது, திணைக்களத்தின் வேலைகள் வெகுவாக பாதிக்கப்படும் சாத்தியம் இருக்கும் போது அது தொடர்பாக அமைச்சு செயலாளருக்கு அறிவித்து அவருடைய அங்கீகாரம் பெறப்பட்ட பின்னரே விடுவிப்பதற்கு சிபாரிசு செய்ய வேண்டும். இடையில் ஒரு கேள்வி இருக்குது. பணியாற்றி கொண்டிருக்கும் உத்தியோகத்தர் ஒருவர் புதிய பதவியில் அமர்த்துவதற்காக பயிற்சி அளிக்கும் நோக்கில் அவருக்கு நியமனம் வழங்கப்பட்டால், பயிற்சி அலுவலராக நியமனம் வழங்கப்பட்டால் விடுவித்தல் தொடர்பாக உள்ள ஏற்பாடுகள் என்ன? முதலாவது விடயம், அந்த உத்தியோகத்தர் விடுவிக்கப்பட வேண்டும். அப்பயிற்சிக்காக அவர் விடுவிக்கப்பட வேண்டும். அரசாங்க சேவையில் பதவி வகிக்கும் ஒரு உத்தியோகத்தர் புதிய ஒரு பதவியில் நியமனம் பெறும் நோக்கில் பயிற்சியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என விதிக்கப்படுமாக இருந்தால் அந்த பயிற்சிக்காக அவர் விடுவிக்கப்பட வேண்டும். அடுத்த கேள்வி இருக்கு. பயிற்சிக்காக விடுவிக்கப்பட்ட உத்தியோகத்தை பயிற்சியின் பின்னர் அந்த நியமனத்தை பெற்றுக்கொள்ள இயலாத போது மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கை என்ன? அவர் தன்னுடைய முன்னைய நிரந்தர பதவியில் மீள அமர்த்தப்பட வேண்டும். நிரந்தர பதவிக்கு மீள அனுப்பப்படுதல் வேண்டும்.
சரி, இப்போ அடுத்தது நாங்கள் அரசாங்க சேவைக்கு வெளியில் உள்ள பதவிக்கு நியமிக்க. அரசாங்க சேவைக்கு வெளியில் உள்ள பதவி, இது எல்லாம் அரசாங்க சேவை என்ற வகைக்குள்ள வராது. ஒரு உத்தியோகத்தருடைய வேண்டுகோளின் பேரிலோ அல்லது உத்தியோகத்தரின் சம்மதத்துடன் அரசாங்கத்தின் தேவைப்பாடுகளுக்காகவோ அரசாங்கத்தின் தேவை கருதியோ உத்தியோகத்தருடைய நியமன அதிகாரியினால் தற்காலிகமாக அல்லது நிரந்தரமாக அரசாங்க சேவைக்கு வெளியில் உள்ள பதவி ஒன்றில் பணியாற்றுவதற்காக நியமிக்கப்படலாம். அரசாங்க சேவைக்கு வெளியில் உள்ள பதவி ஒன்றுக்கு அரசாங்க உத்தியோகத்தர் ஒருவரை நியமித்தல் என்பது எவரேனும் ஒரு அரசாங்க உத்தியோகத்தர் அவருடைய வேண்டுகோளின் பேரில் அல்லது அந்த உத்தியோகத்தரின் சம்மதத்துடன் அரசாங்கத்தின் தேவைப்பாட்டுக்கு அமைவாக நியமன அதிகாரியினால் தற்காலிகமாக அல்லது நிரந்தரமாக விடுவிக்கப்படலாம். இவ்வாறு விடுவிப்பதற்கு உத்தியோகத்தர் சேவையில் உறுதிப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். இப்படி விடுவிக்கிறதாக இருந்தால் உத்தியோகத்தர் சேவையில் உறுதிப்படுத்தப்பட்டவராக இருக்க வேண்டும். அரசாங்க சேவையில உள்ள ஒரு பதவியில இருந்து அரசாங்க சேவையில் உள்ள இன்னொரு பதவிக்கு விடுவிப்பதற்கு உறுதிப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும் என்பது கட்டாயமானதல். ஆனால் இங்க அரசாங்க சேவைக்கு வெளியில் உள்ள பதவிக்கு விடுவிப்பதாக இருந்தால் அவர் தன்னுடைய பதவியில் உறுதிப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். இதுக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன விடயங்கள் எல்லாருக்கும் ஞாபகப்படுத்தி கொண்டு போகிறேன். அரசாங்க சேவைக்கு வெளியில் உள்ள பதவி ஒன்றுக்கு உத்தியோகத்தர் இரண்டு விதமாக விடுவிக்கப்படலாம். ஒன்று, உத்தியோகத்தருடைய வேண்டுகோளின் பேரில் அரசாங்க உத்தியோகத்தர் ஒருவரின் வேண்டுகோளின் பேரில் அரசாங்க சேவைக்கு வெளியில் உள்ள பதவிக்கு நியமிக்கப்படலாம், விடுவிக்கப்படலாம். அரசாங்க சேவைக்கு வெளியில் உள்ள பதவி ஒன்றுக்கு நியமிக்கப்படலாம் உத்தியோகத்தருடைய வேண்டுகோளின் பேர். இரண்டாவது, உத்தியோகத்தருடைய சம்மதத்துடன் அரசாங்கத்தின் தேவைப்பாட்டிற்காக உத்தியோகத்தர் ஒருவர் நியமன அதிகாரியினால் விடுவிக்கப்படலாம். உத்தியோகத்தருடைய வேண்டுகோளின் பேரில் விடுவிப்பதற்காக இருந்தால் நான் ஏற்கனவே சொன்னது போல பின்னிணைப்பு 12 விண்ணப்பிக்க வேணும். அரசாங்கத்தின் தேவைப்பாட்டிற்காக உத்தியோகத்தருடைய சம்மதத்தோடு நியமன அதிகாரியிடம் விண்ணப்பம் சமர்ப்பிப்பதாக இருந்தால் பின்னிணைப்பு 13 அமைவாக சமர்ப்பிக்க வேண்டும். சரி, அரசாங்க சேவைக்கு வெளியில் உள்ள பதவி என்பதனுள் அடங்குவவை அதை. அரசாங்க சேவைக்கு வெளியில் உள்ள பதவிகள் என்பதற்குள்ளே என்ன எல்லாம் அடங்கும்? அரசாங்க சேவைக்கு வெளியில் உள்ள உத்தியோகத்தர் ஒருவரை தற்காலிகமாக அல்லது நிரந்தரமாக அரசாங்க சேவைக்கு வெளியில் உள்ள பதவி ஒன்றுக்காக உத்தியோகத்தர் ஒருவரை தற்காலிகமாக அல்லது நிரந்தரமாக விடுவிக்கலாம் என்று பார்க்கணும். இப்போ அரசாங்க சேவைக்கு வெளியில் பதவிகள் இருக்கா என்று கேட்டால் இருக்குது. இவையெல்லாம் அரசாங்க சேவைக்குள்ளே இல்லை. இதெல்லாம் அரசாங்க சேவைக்கு வெளியில் உள்ள பதவி. மாகாண அரசாங்க சேவைக்கு விடுவிக்கப்படுவது, மாகாண அரசாங்க சேவைக்கு விடுவிக்கப்படுவது, அது மாகாண அரசாங்க சேவையில் உள்ள பதவிக்கு விடுவிக்கப்படுவது அரசாங்க சேவைக்கு வெளியில் விடுவிக்கப்படுவதாக கருதப்படும். இரண்டாவது, ஜனாதிபதி அலுவலகத்தின் பதவி ஒன்றுக்கு. மூன்றாவது, இலங்கை பாராளுமன்றத்தின் பதவி அணியின் பதவி ஒன்றுக்கு. பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாஃப் அவர் அரசாங்க சேவையை சேர்ந்தவர் அல்ல, அரசாங்க சேவைக்கு வெளியில் உள்ள பதவி, அதுக்கு விடுவிக்கலாம். அடுத்தது, பாராளுமன்ற உறுப்பினர், மாகாண சபை உறுப்பினர் அல்லது வேறு மக்கள் பிரதிநிதி, மாகாண ஆளுநர் ஆகியோருடைய பதவி அணியில் அங்கீகரிக்கப்பட்ட பதவி அணிக்கு நியமனம் பெறுவதற்கு. இப்போ பாராளுமன்ற உறுப்பினருடைய செயலாளரை பிரத்யேக செயலாளராக அல்லது அவருடைய ஆராய்ச்சி உத்தியோகத்தராக ரிசர்ச் ஆஃபீஸர் ஒரு உத்தியோகத்தரை எடுக்கிறதாக இருந்தால் இவ்வாறு எடுக்கலாம். அப்போ அதுதான் சொல்லியிருக்கு,
பாராளுமன்றத்தின் மக்கள் பிரதிநிதி அல்லது மாகாண சபையின் மக்கள் பிரதிநிதி அல்லது மாகாண ஆளுநர் அவருடைய பதவி அணி, அங்கீகரிக்கப்பட்ட பதவி அணி இருக்கு. அதுபோல் இன்றைக்கும் ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க, அமைச்சு செயலாளர் ஒருவருடைய பதவி அணி என்று சொல்லி, அதே போல் இருக்குது. அப்படி இருக்குது, சரி தானே? ஒரு பதவி அணிக்கும் காடர் ஒன்று இருக்குது. அந்த காடரில் இருக்கிற ஒரு போஸ்ட்டுக்கு போகிறதாக இருக்கு. அடுத்தது தொண்டர் படை அல்லது சுயேட்சை படையில் உள்ள சேவை ஒன்றுக்காக விசாரணை ஆணைக்குழுவில் கடமையாற்றுவதற்காக, விசாரணை ஆணைக்குழு சட்டத்தின் கீழே ஜனாதிபதியினால் நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி ஆணைக்குழு அல்லது அரசியலமைப்பினால் அல்லது வேறு சட்டங்களால் நிறுவப்பட்ட ஆணைக்குழுவில் சேவையாற்றுவதற்காக விசாரணை ஜனாதிபதி ஆணைக்குழு ஒன்றிலே அல்லது அரசியலமைப்பினால் வேறு சட்டத்தினால் நிறுவப்பட்ட ஆணைக்குழு ஒன்றில் சேவையாற்றுவதற்காக. அதுபோல் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகம் ஒன்றில் பணியாற்றுவதற்காக அல்லது பல்கலைக்கழகம் ஒன்றில் உள்ள பதவியில் பணியாற்றுவதற்காக. அரசாங்க கூட்டு தாபனங்கள் நியதி சட்ட சபைகளில் உள்ள பதவிக்கு உள்நாட்டு அல்லது வெளிநாட்டு காசில் நடக்கிற கவர்மெண்ட் ப்ரொஜெக்ட் ஒன்றில் வேலை செய்கிறதுக்காக, உள்நாட்டு அல்லது வெளிநாட்டு நிதியீட்டத்தினால் நடைபெறுகின்ற அரசாங்க கருத்திட்டம் ஒன்றில் கவர்மெண்ட் ப்ரொஜெக்ட் ஒன்றில் இருக்கிற ஒரு போஸ்ட்டுக்கு இருக்கும் பதவி ஒன்று. அதே போல் அரசாங்கத்துக்கு சொந்தமான கம்பெனி இருக்கு. அரசாங்கத்துக்கு சொந்தமான கம்பெனி ஒன்றில் பணியாற்றுவதற்கு அல்லது கம்பெனியில் இருக்கக்கூடிய மூலதனம் 50% பார்க்க கூடுதலாக அரசாங்கத்துக்கு இறுக்கமாக இருந்தால், 51% வச்சு 50% மேல் கம்பெனியினுடைய பங்குகள் அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குமாக இருந்தால், அரசாங்கத்துக்கு சொந்தமாக இருக்குமாக இருந்தால் அதில் பணியாற்றுவதற்கு. அதே போல் சர்வதேச முகவராண்மைகள், இன்டர்நேஷனல் ஏஜென்சிஸ் அரசுகளுக்கு இடையிலான முகவராண்மைகள், ஐக்கிய நாடுகள் சபை, உலக வங்கி, சர்வதேச நாணய நிதியம் போன்ற அரசுகளுக்கு இடையிலான முகவராண்மைகளில் பணிபுரிவதற்கு இன்டர்நேஷனல் ஏஜென்சிஸ் என்று, அதை அரசுகளுக்கு இடையிலான முகவராண்மைகள் என்று சொல்லி பார்த்துக்கொள்வோமே. சரி சரி, அப்போ நான் ஒரு சின்ன பிரேக் விட்டு திருப்பி கதைக்கிறேன். கன நாள் படிக்காமல் இருந்தாக்கள் திடீரென்று படிக்கிற போது கொஞ்சம் சின்ன சோர்வு இருக்கும். ஒரு 5 நிமிஷம் பிரேக். இப்போ 8:47, 8:52 திருப்பி கூப்பிட்டாரு. சரி, அப்போ கவனிங்க பிள்ளைகள், இதுக்குள்ளே வரக்கூடிய கேள்விகள் சம்பந்தமாக நான் இதுதான் கேள்வி இப்படின்னு சொல்லி கொண்டு வராவிட்டாலே நீங்கள் பார்த்து கொண்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அரசாங்க சேவைக்கு வெளியில் உள்ள பதவி ஒன்றுக்கு விடுவிக்கப்படத்தக்க இருவேறான அணுகுமுறைகள் என்ன என்று சொல்லி கேட்கப்படலாம். என்ன, அல்லது இருவேறுபட்ட கோரிக்கைகள், இருவேறு விதமாக கோரிக்கைகள் அங்கே முன்வைக்கப்படுகிறது. வேண்டுகோள் விடுக்கப்படுகின்ற இருவிதமான சந்தர்ப்பங்கள், உத்தியோகத்தருடைய வேண்டுகோள் அல்லது உத்தியோகத்தருடைய சம்மதத்தோடு அரசாங்கத்தின் தேவைப்பாடு என்கிற அடிப்படையில் இதுக்கு பின்னணைப்புகள் 12, 13 பயன்படுத்தப்படுது. அடுத்தது தற்காலிகமாக அல்லது நிரந்தரமாக அவர் விடுவிப்பை கோரலாம். எவ்வாறான சந்தர்ப்பங்களில் விடுவிக்கலாம்? விடுவிப்பதற்கான நிபந்தனைகளில் ஒன்று சொல்லப்பட்டிருக்குது. அந்த உத்தியோகத்தர் சேவையில் உறுதிப்படுத்தப்பட்டிருப்பது அடிப்படையாக இருக்கும். அது பேசிக், அது இல்லை அடிப்படையில். உறுதிப்படுத்தப்படாத ஒரு உத்தியோகத்தர் அரசாங்க சேவைக்கு வெளியில் போகிறதாக இருந்தால் அவர் விடுவிக்கப்பட மாட்டார் என்றால் அவர் சேவையில் இருந்து ராஜினாமா செய்து தான் போகணும். சேவையை விட்டு விலகித்தான் போக வேணுமே தவிர அவர் விடுவிக்கப்படுறது ரிலீஸ் இல்லை. சரியா? ஆனால் அரசாங்க சேவைக்கு உள்ளே போகிறதுக்கு அந்த பிரச்சனை இல்லை. அந்த 2க்கும் இடையில் உள்ள தெளிவு, ஒரு தெளிவான வேறுபாடு ஒன்று இருக்குது. அதை புரிஞ்சு கொள்ளும். இதில் எவ்வாறான விடுவிக்கப்படலாம், இது பல இபி எக்ஸாம்ஸில் கேட்கப்படுது. இந்த முறை சுப்ரா இல்லை மெரிடேஷன்லேஸில் இதுக்குள்ள ஒரு கேள்வி ஒன்று வந்திருக்குது. இதுக்குள்ளே 12 விடயங்கள் இருக்குது. 8 புள்ளிக்கு கேட்கலாம், கேட்கக்கூடாதுன்னு சொல்லி இல்லை. அதே போல் அடுத்த விடயமும் பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு பெரிய கேள்வி கேட்கக்கூடியதாகத்தான் இருக்கு. அதாவது
அரசாங்க உத்தியோகத்தர் ஒருவர் கீழ்வரும் சந்தர்ப்பங்களில் அவருடைய வேண்டுகோளை நிராகரிக்கலாம். இந்த சந்தர்ப்பங்களை தவிர அவருடைய வேண்டுகோளை நிராகரித்தல் ஆகாது என்று சொல்லப்பட்டிருக்கு. சரிதானே? இது அலுவலகங்களில் இருக்கிற பெரியார்களுக்கு தெரிய வரும். சில பேர் தங்களோட விருப்பத்துக்கெல்லாம் நிராகரிப்பினம் இல்லை அப்படி செய்ய இயலாது, உண்மை விட இயலாது அப்படின்னு சொல்லி அப்படி சொல்கிறார்கள் இருக்குது. சரிதானே? அவர் அரசாங்கத்தின் கொள்கையாக அவரை விடுவிக்கக்கூடாது என்பது அரசாங்கத்தின் கொள்கைக்குள்ளே இருக்குமாக இருந்தால் அது சரி. அல்லது கீழ்வரும் சந்தர்ப்பங்கள் அரசாங்க கொள்கையின்படி விடுவிக்க முடியாதவர்கள் என்று சொல்லியிருக்கிறாங்க. அப்படி இருந்து அதாவது விடுவித்தல் தொடர்பான ஏதாவது பாலிசி இருக்கும், அரசாங்கத்தின் விசேடமாக ஒரு கொள்கை ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தால் அவரை விடுவிக்க இயலாது. மற்றபடி தன்னுடைய எதிர்கால வாய்ப்புகள், தன்னுடைய வாழ்க்கைக்கான வளங்களை பெருக்கும் நோக்கில் ஒரு உத்தியோகத்தர் விடுவிக்க கோரினால் அவருடைய விடுவிப்பினை நிராகரித்தல் ஆகாது. நியமன அதிகாரி நிராகரிக்கக்கூடாது. கீழ்வரும் சந்தர்ப்பங்களில் மட்டும்தான் நிராகரிக்கலாம். அப்போ நிராகரிக்கப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் இங்கே அதிகம். அரசாங்க சேவையில் இருந்து இன்னொரு அரசாங்க சேவையின் பதவிக்கு விடுவிப்பு கோரும்போது நிராகரிக்கப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் 3. இங்கே அரசாங்க சேவைக்கு வெளியில் உள்ள பதவி ஒன்றுக்கு நியமனம் கோரும்போது மறுதளிக்கப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் அதிகம். ஒன்று, அங்கே சொல்லப்பட்ட அந்த 3 விடயத்தையும் நீங்கள் சொல்லலாம். அங்கே சொல்லப்பட்ட 3 விடயத்தையும் திரும்ப இங்கேயும் சொல்லலாம். அந்த பதவியில் அல்லது அந்த திணைக்களத்தில் பணியாற்றுவதற்காக அவருக்கு முறியொன்று இருக்கும்போது முறியொன்றினால் அவர் கட்டுப்படுத்தப்படுதல். 2வது, அவர் வகிக்கும் பதவியில் கடமையாற்றுவதற்காக விசேடமாக பயிற்சி அளிக்கப்பட்டிருந்தார். 3வது, அவர் விடுவிக்கப்பட்டால் அந்த திணைக்களத்தினுடைய அதாவது தற்போது பணியாற்றுகிற திணைக்களத்தினுடைய வேலைகள் வெகுவாக பாதிக்கப்படும் சாத்தியம் காணப்பட்டால். 4வது விடயம், உத்தியோகத்தர் அவருடைய பதவியிலேயோ அல்லது சேவையிலேயோ உறுதிப்படுத்தப்படாமல் இருக்கும் போது, உத்தியோகத்தருடைய பதவியில் அல்லது சேவையில் உறுதிப்படுத்தப்படவில்லை என்றால் அவருடைய விடுவிப்பு கோரும் விண்ணப்பத்தை நிராகரிக்கலாம். 5வது, அவர் விடுவிப்பு கோரும் திகதியில் அவர் சித்தியடைந்திருக்க வேண்டிய வினைத்திறமகான் தடை பரீட்சை அல்லது திணைக்கள பரீட்சையில் சித்தியடையாமல் இருந்தால், அந்த டேட்டுக்கு அவர் பாஸ் பண்ணியிருக்க வேண்டிய இபி எக்ஸாமோ டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் அவர் பாஸ் பண்ணாமல் இருப்பாராக இருந்தால் அதை மறுக்கலாம். உத்தியோகத்தர் ஒருவருக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை நடந்து கொண்டு இருக்கும் போது அல்லது அவருக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை நடத்துவதற்கு உத்தேசித்து இருக்கும் போது, இங்கு ஒழுக்காற்று நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது என்பதன் பொருள் குறித்த விடயம் தொடர்பாக, அதாவது அந்த நிகழ்வு குற்றஞ்சாட்டப்பட்ட நிகழ்வு தொடர்பாக ஆரம்ப விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது அல்லது உத்தியோகத்தரிடம் அது தொடர்பில் காரண விளக்கம் கோரப்பட்டுள்ளது. அதாவது அவருக்கு குற்றச்சாட்டுத்தால் வழங்கப்பட்டிருக்கிறது. இதைத்தான் ஒழுக்காற்று விசாரணை நடத்த உத்தேசிக்கப்பட்டுள்ளது அல்லது ஒழுக்காற்று விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது என்கிற பொருளாக ஆரம்ப விசாரணை நடத்த உத்தேசிக்கப்பட்டிருப்பது இதுக்குள்ள வராது. இப்போ உங்களுக்கு இந்த பகுதி மிக ஆழமாக விளங்காவிட்டாலும் பரவாயில்லை. நாங்கள் ஒழுக்காற்று நடவடிக்கை படிக்கிற நேரத்தில் அது விளங்கும். ஆரம்ப விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது அல்லது உத்தியோகத்தரிடம் அந்த நிகழ்வு தொடர்பாக காரண விளக்கம் கோரப்பட்டுள்ளது. காரண விளக்கம் கோருவது என்பது அவருக்கு ஒரு குற்றச்சாட்டுத்தால் கொடுத்து பதில் கேட்டிருக்கார். சரிதானே? அப்போ ஒழுக்காற்று நடவடிக்கை நடந்து கொண்டிருக்கிறது அல்லது நடக்க உத்தேசிக்கப்பட்டிருக்கிறது எனில் விடுவிக்க மறுக்கலாம். இந்த உத்தியோகத்திற்கு எதிராக அரசாங்கத்தோடு சம்பந்தப்பட்ட விடயம், அவற்றை சொந்த விடயம் என்றால் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. அவருடைய தனிப்பட்ட விடயம், குடும்ப பிரச்சனைகளுக்கு வழக்கு நடந்து கொண்டிருந்தால் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, விடுவிக்கலாம். அரசாங்கத்தோடு சம்பந்தப்பட்ட ஏதாவது விடயம் தொடர்பாக உத்தியோகத்திற்கு எதிராக சட்ட நடவடிக்கை நடந்து கொண்டிருந்தால், அரசாங்கத்தோடு சம்பந்தப்பட்ட ஏதாவது விஷயம் தொடர்பில்
உத்தியோகத்திற்கு எதிராக சட்ட நடவடிக்கை நடந்து கொண்டிருந்தால் அது முடிவடையும் வரைக்கும் அவரை விடுவிக்கிறத மறுக்கலாம். அடுத்தது அரசாங்கத்துக்கு அவர் சேவையாற்றுவதற்காக ஒரு கட்டாய சேவை காலம், கடப்பாட்டு காலம் வந்து இருக்குது. இந்த கட்டாய சேவை காலம் என்றா என்ன, கடப்பாட்டு காலம் என்றா என்னன்னு நாங்கள் அப்புறம் லீவை பற்றி படிக்கைகளை படித்து கொள்வோம். சுருக்கமாக சொன்னால் அவர் கட்டாயம் 5 வருஷம் அரசாங்கத்துக்கு வேலை செய்ய வேணும் என்று சொல்லி ஒரு உடன்படிக்கை கொண்டு இருக்குது, அக்ரிமெண்ட் சைன் பண்ணி இருக்கு. இன்னும் 5 வருஷம் முடிய இல்லை என்றால் அவரை விடுவிக்கலாம். சரி, உத்தியோகத்தர் விடுவிக்கப்பட்டால் அவர் வேலை செய்கிற திணைக்களம் நிறுவனத்தின் கடமைகளை மேற்கொள்வதற்கு அல்லது பணிகளை நிறைவேற்றுவதற்கு பாதிப்பு, கஷ்டம் அல்லது பிரச்சனைக்குரிய நிலைமை ஏற்படும் என தெளிவாக தெரிந்தார். அதேபோல அவர் அரசாங்கத்திடமிருந்து பெற்ற கடன்களில் உள்ள மீதி தொகையை முழுமையாக செலுத்துவதற்கு அல்லது பகுதி கட்டணங்களாக செலுத்தி தீர்ப்பதற்கு திருப்திகரமான ஒரு ஏற்பாட்டை செய்யாவிட்டார், அதுக்குரிய ஒழுங்குகளுடன் செய்யாமல் இருந்தால் அவரை விடுவிக்கிறத மறக்கலாம். அவர் பெற்ற கடனுக்கு முழு தொகையையும் செலுத்துவதற்கு அல்லது தவணை கட்டணமாக செலுத்துவதற்கு ஒரு ஒழுங்கு செய்திருக்கிறார், ஒரு தீர்வு கொண்ட கண்டிருக்கிறார் என்று சொன்னால் விடுவிக்கலாம். இல்லை அதுக்குரிய ஏற்பாடு ஒன்றும் அவர் செய்ய இல்லை என்றால் விடுவிக்கலாம். அந்த கடன் தவிர மேலே சொல்லப்பட்டது, அதாவது செலுத்தி தீர்க்காத கடன்களை தவிர, செலுத்தி தீர்க்காத கடன்களை பற்றி 10 சொல்லியாச்சு. இது அடுத்ததுக்கு போகும். 11வது செலுத்தி தீர்க்காத கடன்கள் தவிர உத்தியோகத்தரிடமிருந்து அரசாங்கத்துக்கு வேறு வருமதிகள் ஏதாவது இருக்குமாக இருந்தால், வேறு வருமதியான நிலுவைகள் ஏதும் இருந்தால், கடன் வேறு, கடன் தவிர வேறு ஏதேனும் நிலவே அவர்கிட்ட இருந்து பெற வேண்டியிருந்தால், வர வேண்டியிருந்தால் அப்போதும் மறக்கிறார். அவரை மறக்கலாம். நியமனத்தை அரசாங்க சேவைக்கு வழியில் அவர் நாடுகிற நியமனத்துக்கு போவதற்கு அவரை விடுவிப்பதற்கு மறக்கலாம். இன்னொரு விடயம் சொல்லப்பட்டிருக்குது. அரசாங்க உத்தியோகத்தராக அவர் இருந்தபோது 3வது தரப்பினரால் அவருக்கு வழங்கப்பட்ட சலுகை, சிறப்புரிமை தொடர்பாக அவர் எல்லா விதமான பொறுப்புகளில் இருந்தும் விடுவிச்சிருந்தார். 3வது தரப்புன்றது சில வேளை ஒரு NGO அல்லது INGO இப்படியான அவருக்கு சில சலுகைகள், சிறப்புரிமைகளை அவர்கள் வழங்கியிருப்பார்கள். அது வாகனமாக இருக்கும், தங்கமிடமாக இருக்கும், வேறு விடயங்களாக இருக்கும். சரிதானே? அவற்றில் இருந்தும் அவர் முழுமையாக விடுபட்டிருக்க வேண்டும். அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் அவர் தன்னை விடுவித்திருக்க வேண்டும். அதேபோல அவர் அரசாங்க உத்தியோகத்தராக இருந்து சில பிணைகள் போன்றவற்றை செய்திருப்பார். யாருக்காவது பேங்க்ல போய் லோனு கடன் வைக்கிற என்ன லோனு சைன் பண்றது, இப்படியான வேலைகள். அதாவது அரசாங்க உத்தியோகத்தராக இருந்து அவர் பிணையால் ஒருவராக அல்லது அவ்வாறான இதன் பொறுப்புகளை ஏற்றிருப்பார் என்றால் புதிய ஒரு பிணையாளரை கொண்டு வந்து அதுக்குரிய ஏற்பாடுகளை செய்து அந்த பொறுப்பில் இருந்து தன்னை விடுவிச்சுட்டாரான்னு பார்ப்போம். அப்படி விடுவிக்காவிட்டால் அவர் இந்த சேவையிலிருந்து விடுவிப்பு கோருவதை மறக்கலாம். சரிதானே? அந்த உத்தியோகத்தரை தற்போது கடமையாற்றுகிற நிறுவனம் அல்லது திணைக்களம் எந்த அமைச்சுக்குள்ள உள்ளடங்குதோ அந்த அமைச்சின் செயலாளருடைய சம்மதம் கிடைக்காவிட்டால், பெறப்பட்டிருக்காவிட்டால் விடுவிப்பு மறுக்க. நியமன அதிகாரி வேறாக இருக்கலாம், ஆனால் அவர் இப்போது கடமையாற்றுகிற அமைச்சு வேறாக இருக்கும். அந்த அமைச்சினுடைய செயலாளராலே அவர் விடுவிப்பதற்கு அவருடைய சம்மதம் பெறப்படாமல் இருந்தால் அந்த திணைக்களத்துக்குரிய அமைச்சின் செயலாளர் சம்மதத்தோடு தான் நாங்கள் நியமன அதிகாரிகிட்ட விடுவிப்பை கேட்கவும். அந்த அமைச்சு செயலாளருடைய சம்மதம் பெறப்படாவிட்டால் விடுவிப்பை மறுக்க. சரிதானே? இதில் சில புறநடைகள் இருக்கு. மேலே சொல்லப்பட்ட 14 விடயங்களை நீங்கள் ஞாபகப்படுத்தி சொல்லி பார்க்குற மாதிரி ஏற்பாடு செய்ய வேண்டும். நண்பர்களுக்கு திரும்ப திரும்ப சொல்றது, புத்தகத்தை வச்சு கொண்டு அப்படியே வாசித்து பார்க்க எல்லாம் தெரிஞ்ச மாதிரி இருக்கும். பிறகு புத்தகத்தை மூடி போட்டு பார்க்க ஒன்றும் தெரியாத மாதிரி இருக்கும்.
நீங்கள் அப்படி செய்ய தேவை. அரசாங்க சேவையில் உள்ள உத்தியோகத்தர் ஒருவர் அரசாங்க சேவைக்கு வெளியில் விடுவிப்பு கோரும் போதும் மறக்கப்படத்தக்க சந்தர்ப்பங்கள் என்று சொல்லி போட்டு பிரேக்கெட்டுக்கு 14 என்று எழுத வேணும். பிஎஸ்சி ரெகுலேஷன் 173 என்று குறித்து வச்சுட்டீங்கன்னால் ஒரு படிச்சுட்டு அல்ல 2-3 தரம் படிச்சுட்டு நீங்கள் தனியாக இருக்கும்போது அந்த ஷோர்ட் நோட்ஸை ஒரு பேப்பரோ சின்ன கொப்பியோ எடுத்து அதில் 14 தான் எழுதுற 14 அதில் எழுதுறது இல்லை. அப்போ அது உங்களுக்கு ஞாபகப்படுத்தும், நீங்கள் என்னென்ன விஷயங்களை படிக்க வேணும்ன்றதை ஞாபகப்படுத்தும் அந்த பேப்பர். 14 விஷயம் உங்களுக்கு இருக்குதுன்னா 14ஐயும் சொல்லி பார்க்கவும். ஞாபகம் வர இல்லை, 12 தான் வருது, 10 தான் வருது, அல்லது 14 7 தான் வருது. அதனால் நீங்கள் அந்த எழுதி வச்ச நோட்டில் பார்க்க தெரியும், அதை சொல்லும் பிஎஸ்சி ரெகுலேஷன் 173. அப்போ உடனடியாக அந்த 173 தட்டி பார்ப்பதன் மூலமாக உங்களுடைய ஞாபகத்தில் தவற விடப்பட்ட விடயங்களை படிய வச்சுக்கொள்ளலாம். நாங்கள் இப்படி நீண்ட காலமாக படிக்கிறதுக்கு காரணம் என்ன? எங்களை பற்றி யாராவது ஒரு விவரம் கேட்டால் நாங்கள் பொறுங்க, நான் பாடமாக்கி நான் மறந்து போனேன், என்ன பற்றின விஷயங்கள் பாடமாக்கி வச்சுருந்தேன், நான் மறந்துட்டேன்னு சொல்லுவோமோ, இல்லை தானே? அதே போல் இந்த படிக்கிற விஷயங்களையும் நீங்கள் எந்த விதமான சந்தேகத்துக்கும் இடம் இல்லாமல் சாதாரணமாக ஒரு ஆளுக்கு இந்த விடயத்தை அந்த கருத்துக்களை சொல்லக்கூடிய அளவுக்கு அதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கொண்டு வர 14 சந்தர்ப்பங்கள் மறக்கப்படக்கூடியது இருக்குது. ஒரு ஆள் சிலவுகளை உங்களுக்கு ஒரு தகுதியானவராக உங்களை கருதி நான் இப்படி ஒரு ரிலீஸ் கேட்டுனான் மறக்கணுமப்பா மறக்கலாமோன்னு நீங்கள் அவரை இருத்தி வச்சு வகுப்படுத்துவோம். ஒரு 14 சந்தர்ப்பம் இருக்குது. இந்த 14க்குள்ளேயும் உங்களுடையது அடங்குதாட்டு பாருங்கள். இதை தவிர மற்றும்படி ஒரு மறக்கக்கூடாது. அப்படி மறக்கிறது முறையல்ல. நீங்கள் பொது சேவை ஆணைக்குழுவுக்கு முறைப்பாடு செய்யலாம். அவருடைய மறுப்பு தொடர்பாக ஏற்பாடுகள் இருக்கிற போதும் ஏற்பாட்டுக்கு புறம்பாக அவர் மறுக்கிறார் என்று சொல்லி நீங்கள் விளங்கப்படுத்தினால் அவருக்கு பயனோ இல்லையோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அப்போ கற்பதற்காக கற்பது என்பதை விட கற்பிப்பதற்காக கற்பது என்பது அதிகம் பயனுள்ளதாக இருக்கும். நான் அடிக்கடி சொல்கிறது, நீங்கள் படிச்சுட்டு முடிஞ்சால் உங்களோட ஆஃபீஸில் இந்த சேலமர்வில் கலந்து கொள்ளாதாக்கள் யாராவது இருப்பார்கள், படிக்க விருப்பமாக இருப்பார்கள், நேரம் கிடைச்சா ஒரு நாளைக்கு ஒரு 1/2 மணித்தியாலம் வேணும். எங்களுக்கு வாரத்தில் நாங்கள் 2 வகுப்பை நடத்துறது இப்போ மட்டா போகுது. அந்த வகுப்பை நீங்கள் வாரத்தில் இருக்கிற மிச்சம் 5 நாளும் பகலில் நேரம் கிடைக்கும் நேரம் யாருக்காவது விளங்கப்படுத்தலாம். அவருக்கு என்ன நடக்குதோ உங்களுக்கு அது பிரயோசனமாக இருக்கும். அப்படி நீங்கள் பார்த்துக்கணும். சரி, அப்போ இதில் இருக்கக்கூடிய 14 விடுவிப்பு கோரும் சந்தர்ப்பங்களில் சிலவற்றுக்கு விதிவிலக்களிக்கப்படலாம் என்று சொல்லப்பட்டிருக்கு. சரி, அப்போ ஒன்று பயிற்சி தொடர்பாக அவர் தான் இப்போது வகிக்கும் வகுப்பில் இல்லை தரத்தில் பதவியில் சிறப்பு பயிற்சி பெற்ற உத்தியோகத்தர் அவருடைய சிறப்பு பயிற்சி நேரடியாக ஆக்கபூர்வமாக பயன்படுத்தக்கூடிய பதவி ஒன்றுக்கு நியமனம் கோரும் போது புதிய பதவியில் அமர்த்துவதற்கு அவரை விடுவிக்க முடியும். ஏற்கனவே நாங்கள் சொன்ன விஷயம்தான். அது அரசாங்க சேவைக்கு உள்ள விடுவிப்பது, இது வெளியில் விடுவிக்கிறதும் அப்படித்தான். அது பிரயோசனமாக இருந்தால் அதை நீங்கள் விடுவிக்கலாம். அதே போல் இந்த உத்தியோகத்தர் விடுவிக்கிற போது அவர் மாகாண சபைக்கோ அல்லது மாகாண சபைக்கு விடுவிக்கப்பட்டால் அந்த கடன் தவணை கட்டணத்தை அவர்கள் மாதாந்தம் அறவிட்டு இந்த திணைக்கள தலைவருக்கு அனுப்பி வைப்போம் என்ற எழுத்து மூலமாக ஒரு இணக்கப்பாட்டை வழங்கும் போது அந்த கடன் மீதி அவர் செலுத்த வேண்டிய கடன் நிலுவை அவரை விடுவிப்பதற்கு ஒரு தடையாக இருக்காது. அடுத்தது விடுவிக்கப்படக்கூடிய காலப்பகுதி சம்பந்தமாக கேட்பினம். இதில் 6 விதமான காலப்பகுதி இருக்குது. இந்த 6 காலப்பகுதியே நீங்கள் மனசில் வச்சுக்கொள்ள வேண்டும். சரிதான். இது தற்காலிகமான விடுவிப்புக்கு தான். காலப்பகுதி நிரந்தரமாக விடுவிப்பதற்கு காலப்பகுதி இல்லை. அது அவர் மிகுதி காலமெல்லாம் அங்கே போய் வேலை செய்து கொள்வார், இல்லை அதுலேருந்து வேறு எங்கே போவார், அது வேறு. அவர் திரும்பி இங்கே வர்றதுக்காக நாங்கள் விடுவிக்க இல்லை. இப்போ இது தற்காலிகமான விடுவிப்புக்கு தான் இதில் சொல்லப்படுகிற காலப்பகுதி. இப்போ சுயேட்சை படையில் உள்ள ஒரு பதவிக்கு அல்லது பாராளுமன்ற பதவிக்கு அல்லது ஜனாதிபதி செயலகத்தில் உள்ள பதவிக்கு அல்லது மாகாண சபையில் உள்ள
நாடளாவிய சேவை பதவிக்கு அக்கௌண்டன்ட் சர்வீஸ், SLAS, பிளானிங், இந்த மாதிரி நாடளாவிய சேவை பதவிக்கு விடுவிப்பதாக இருந்தால் 2 தரப்பினரும் இணங்கிக் கொண்ட ஒரு காலப்பகுதிக்கு விடுவிக்கலாம். விடுவிப்பவரும் பொறுப்பேற்பவரும் இணங்கிக் கொள்ளணும். சம்பந்தப்பட்ட உத்தியோகத்தர் அல்ல, விடுவிக்கின்ற நியமன அதிகாரியும் அவரை பொறுப்பேற்கின்ற அதிகாரியும் இணங்கிக் கொண்டதன் பேரில் அந்த காலப்பகுதிக்கு விடுவிக்கலாம். எங்க சுயேட்சைப்பட இலங்கை பாராளுமன்றம், ஜனாதிபதி செயலகம், மாகாண அரசாங்க சேவையில் உள்ள பதவி ஆகியவற்றுக்கு தற்காலிகமான அடிப்படையில் விடுவிப்பதாக இருந்தால் 2 தரப்பினரும் உடன்பட்ட ஒரு காலப்பகுதிக்கு அவரை விடுவிக்கலாம். அதே போல விசாரணை ஆணைக்குழு சட்டத்துக்கு ஜனாதிபதி நியமித்த ஆணைக்குழுவுக்கு அவரை விடுவிக்கும் போது அவர்கள் எவ்வளவு காலத்துக்கு கோருகிறார்களோ அவ்வளவு காலத்துக்கு விடுவிக்கும். அடுத்தது பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் அங்கீகரிக்கப்பட்ட இலங்கை பல்கலைக்கழகத்தின் பதவி அல்லது அரசாங்க கூட்டுத்தாபனம், அரசாங்க நியதி சட்ட சபைகள், அரசாங்க கருத்திட்டம் அல்லது அரசாங்கத்துக்கு 50% மேற்பட்ட பங்குகள் உள்ள கம்பெனி இதுகளுக்கு விடுவிக்கிறதாக இருந்தால் 5 வருஷங்களுக்கு மேற்படாத ஒரு காலப்பகுதி ஆகக்கூடிய 5 வருஷத்துக்கு விடுவிக்கலாம் என்பது அதனுடைய பொருள். அரசாங்க உத்தியோகத்தர்களுடைய நலன்புரி சங்கம் ஒன்று இருக்கும், சில வெல்ஃபேர் சொசைட்டி இருக்கு, சரிதானே, இந்த ரணவீர் அந்த மாதிரி சொல்லி சிலது இருக்கு. அப்படி இருக்கிற நலன்புரி சங்கம் ஒன்றுக்கு விடுவிக்கிறதாக இருந்தால் 2 வருஷம். தொழிற்சங்கத்துக்காக விடுவிக்கிறது, தொழிற்சங்கத்தினுடைய தலைவர், செயலாளர், பொருளாளர் போன்ற பதவிகளுக்கு அவர் தெரிவு செய்யப்பட்டிருந்தால் அப்போது முழு நேரமாக விடுவிக்கலாம். இந்த தொழிற்சங்கத்துக்கு முழு நேரமாக விடுவித்தால் நாங்கள் தாபன விதிப்பவரை வச்சு விளக்கமாக சொல்லுவோம். அப்போ இங்கே நாங்கள் அவ்வாறு விடுவிப்பதாக இருந்தால் அவர் அந்த தொழிற்சங்கத்தில் எவ்வளவு காலத்துக்கு பதவியில் இருக்கிறாரோ அந்த பதவி வகிக்கிற காலத்துக்கு. சர்வதேச நிறுவனங்களில் பணியாற்றுவதாக இருந்தால் 5 ஆண்டுகளுக்கு மேற்படாத ஒரு காலப்பகுதிக்கு விடுவிக்கலாம். அவர் பதவியில் நிரந்தரமாக்கப்பட்டிருக்க வேண்டும். பதவியில் நிரந்தரமாக்கப்பட்ட உத்தியோகத்தர் ஒருவர் இலங்கையில் உள்ள சர்வதேச நிறுவனங்கள், இலங்கையில் நிறுவப்பட்ட சர்வதேச நிறுவனங்களில் பணிபுரிவதற்காக அவருக்கும் ஆகக்கூடது 5 ஆண்டுக்கு உள்ள. அரசாங்க சேவைக்கு வெளியே இருக்கக்கூடிய பதவி ஒன்றுக்கு ஒரு உத்தியோகத்தரை நியமிக்கும் போது யாரிடமிருந்து அனுமதி பெறப்பட வேண்டும் என்று கேட்கலாம். அரசாங்க சேவைக்கு வெளியில் உள்ள பதவி ஒன்றுக்கு உத்தியோகத்தர்களை விடுவிக்கும் போது அந்த விடுவிப்புக்காக அனுமதி பெறப்பட வேண்டியது யாருக்கு? ஒன்று நியமன அதிகாரி, நியமிப்பு செய்யும் அதிகாரி. இரண்டாவது சம்பந்தப்பட்ட நிறுவனம், தொடர்புடைய நிறுவனம் நிறுவப்பட்ட போது, ஸ்தாபிக்கப்பட்ட போது அதுக்கு ஒரு சட்டம் இருக்குந்தானே, எந்த சட்டத்தின் கீழ் ஸ்தாபிக்கப்பட்டதோ அந்த சட்டத்தில் விதிக்கப்பட்டபடி யாரிடம் ஒப்புதலை பெற வேண்டி இருக்குமோ அவ்வாறு இவரேனும் ஒரு அதிகாரி இருந்தால் அவருடைய அனுமதியும் பெறப்படலாம். அரசாங்க சேவைக்கு வெளியில் உள்ள பதவி ஒன்றில் உத்தியோகத்தரை விடுவிப்பதாக இருந்தால் அவர் அனுமதி பெற வேண்டிய அதிகாரிகள் யார்? நியமிப்பு செய்யும் அதிகாரி மற்றும் தொடர்புபட்ட நிறுவனம் ஸ்தாபிக்கப்பட்ட சட்டத்தில் விதிக்கப்பட்ட ஒப்புதலை பெற வேண்டிய, அந்த சட்டத்தின்படி யாரிடம் அனுமதி பெற வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கோ ஒப்புதலை பெற வேண்டிய எவரேனும் ஒரு அதிகாரி இருந்தால் அவருடைய அனுமதியும் பெறப்பட வேண்டும். 2 பேர்கிட்ட நீங்கள் ரிலீஸ் எடுக்க வேண்டியவர். எப்படி? நியமன அதிகாரி, அதே போல் அவர் பணியாற்றுகிற நிறுவனத்தில்
நிறுவனத்தோட சம்பந்தப்பட்ட சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கும். வேறு யாராவது ஒருவரிடமிருந்து ஒப்புதல் பெற வேண்டியிருந்தால் அதையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அரசாங்க சேவைக்கு வெளியில் உள்ள பதவிக்கு ஒருவர் தற்காலிகமாக விடுவிக்கப்பட்டால் அந்த காலப்பகுதியில் அவருடைய ஓய்வூதிய உரிமையை உறுதிப்படுத்துவதற்கு நியமன அதிகாரியினுடைய ஒப்புதல் பெறப்பட வேண்டும். அவருடைய ஓய்வூதியத்துக்கு பாதிப்பில்லாமல் ஓய்வூதிய உரிமையை உறுதிப்படுத்துவதாக இருந்தால் அதற்கு பங்களிப்பு செலுத்துவது, நிதி பங்களிப்பு செலுத்துவது உட்பட அந்த விடயங்களில் நியமன அதிகாரியினுடைய சம்மதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இதில் 178வது இந்த படிவம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது. எந்த தேவைக்கு எந்த படிவம் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி. அரசாங்க உத்தியோகத்தர் ஒருவர் அவருடைய தேவைக்காக அவருடைய சொந்த விருப்பத்தின் பேரில் விடுவிப்பு கோருவாராக இருந்தால் பின்னணைப்பு 12 படி நியமனம் செய்யும் அதிகாரியிடம் அவர் விண்ணப்பிக்க வேண்டும். அதே போல அரசாங்கத்துக்கான கொள்கை சார்ந்த தேவைப்பாட்டின் அடிப்படையில் அரசாங்கத்துக்கு தேவைப்படுகிற போது திரும்ப ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன், உத்தியோகத்தினுடைய சம்மதத்தை எடுப்பார்கள். எந்த அமைச்சுக்கு அல்லது திணைக்களத்துக்கு நிறுவனத்துக்கு அவர் நியமிக்கப்பட வேண்டுமோ அவ்வாறு நியமிக்கப்பட வேண்டிய அந்த திணைக்களத்துக்குரிய அமைச்சினுடைய செயலாளர் தான் அந்த விண்ணப்பத்தை சமர்ப்பிப்பார் இவருடைய நியமன அதிகாரிக்கு. இப்போ 2 விதமாக நாங்கள் பார்க்குறோம். ஒன்று, உத்தியோகத்திலே விண்ணப்பம் சமர்ப்பித்தால் தன்னுடைய விருப்பத்துக்கு பின்னணைப்பு 12, அரசாங்கத்தின் தேவைக்காக அவரை விடுவிக்கும்படி கோரப்பட்டால் பின்னணைப்பு 13 நியமன அதிகாரிக்கு விண்ணப்பிக்க வேண்டும். பொதுவாக 57 வயது உத்தியோகத்தர் ஒருவரை விடுவிக்க கூடாது. அரசாங்க சேவைக்கு வெளியில் உள்ள பதவிக்கு விடுவிக்க கூடாது. அரசாங்க சேவையில் உள்ள பதவிக்கு விடுவிக்க கூடாது, பென்ஷனில் போகிற காலத்தில் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் மிக அவசியமாக இருந்தால் விடுவிக்கலாம், சரிதானே? ஆனால் கட்டாய ஓய்வு பெறும் வயது இப்போது 60. அவர்கள் வயதை குறிப்பிட்டு சொல்லி சில 65 ஆக்குவீங்க நீங்கள். இப்போ கட்டாய ஓய்வு பெறும் வயதை அடைவதற்கு 3 வருடங்களுக்கு குறைந்த சேவை காலம், அதாவது 57 வயது முடிஞ்ச உத்தியோகத்தர் வரை 2 சந்தர்ப்பங்களில் மாத்திரம்தான் அரசாங்க சேவைக்கு வெளியில் உள்ள பதவி ஒன்றுக்கு தற்காலிகமாகவோ நிரந்தரமாகவோ விடுவிக்கலாம். 57 வயது வந்தால் விடுவிக்க கூடாதுன்னு இல்லை, இந்த 2 சந்தர்ப்பங்களில் விடுவிக்கலாம். கொண்டு அந்த நிறுவனத்தில், குறிப்பிட்ட நிறுவனத்தில் அந்த பதவிக்கு ஆட்சேர்ப்பு செய்கிறதுக்கு நடவடிக்கை எடுத்திருக்குது. ஆனால் அதுக்கு பொருத்தமான எந்த ஒரு உத்தியோகத்தரும் இல்லை, இவர் மட்டும்தான் இருக்கிறார் என்றால் விடுவிக்கலாம். அடுத்தது, வெளியில் இருந்து ஆட்சேர்ப்பு செய்கிறதுக்கு நிறுவனத்துக்கு உள்ளதான் இந்த பிரச்சனை. நிறுவனத்துக்கு வெளியில் இருந்து ஆட்சேர்ப்பு செய்கிறதுக்கு அறிவித்தல் வெளியிடப்பட்டதுக்கு பிறகுதான் வெளியில இருந்து சேர்க்கிறதுக்கு பொருத்தமான ஒருவரும் இல்லை. வெளியில இருந்து ஆட்சேர்ப்பு செய்வதற்கு பொருத்தமான எந்த ஒரு உத்தியோகத்தரும் வெளியில இல்லை. பொருத்தமான ஒரு உத்தியோகத்தரம் உள்ள இல்லை, 2வது பொருத்தமான எந்த ஒரு உத்தியோகத்தரும் வெளியில இல்லை என்று சொல்லி நிரூபித்தால் 57 வயதுக்கு பிறகும் அவரை விடுவிக்கலாம். ஒரு உத்தியோகத்தர் விடுவிக்கப்படக்கூடிய கால அளவு பொதுவாக முதல்ல 2 வருஷம் விடுவிக்கலாம், பிறகு 1 வருடமாக நீடிப்பு, உச்சபட்சம் 5 வருஷம். முதல் 2 வருஷம், பிறகு 1 வருஷமா 3 தரம் கொடுக்கலாம், சரிதானே? ஒரு உத்தியோகத்தர் ஒருவர் அரசாங்க சேவைக்கு வெளியில் உள்ள பதவி ஒன்றுக்கு தன்னை விடுவிக்கும்படி கோரும்போது நாங்கள் அவருக்கு முதல்ல 2 வருஷத்துக்கு விடலாம், அதுக்கு பிறகு தலா ஒவ்வொரு வருஷமாக நீடிச்சு கொண்டு வரலாம். அப்படி 3 வருஷம் நீடிக்கலாம், மொத்தம் 5 வருடங்களுக்கு விடுவிக்கலாம், உச்சபட்சம் 5 வருஷம்.
அடுத்தது அரசாங்க சேவைக்கு வெளியில் உள்ள பதவி ஒன்றுக்கு ஒரு உத்தியோகத்தர் விடுவிக்கப்படுவாராக இருந்தால் அது அரசாங்கத்தின் தேவைக்கு விடுவிக்கப்படுவார் என்றால், அதாவது இவர் கேட்கலே அரசாங்கம்தான் தனக்கு இவரை தேவை என்று சொல்லி விடுவித்தால் அந்த காலப்பகுதி, அவ்வாறு தற்காலிகமாக விடுவிக்கப்பட்ட காலப்பகுதி செயலூக்கமுள்ள சேவை காலம் ஒன்றாக கருதப்படும். இந்த செயலூக்கமுள்ள சேவை என்றால் என்னென்று நான் பிறகு பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன். அதாவது அவருடைய அந்த பென்ஷன் அந்த விஷயங்களை பாதிக்காது. சரிதானே? செயலூக்கமுள்ள காலப்பகுதி ஒன்றாக கருதப்படும். அவ்வாறு விடுவிக்கப்பட்ட உத்தியோகத்தர் தன்னுடைய ஓய்வூதிய உரித்தை பாதுகாத்துக் கொள்வதற்காக செலுத்த வேண்டிய ஓய்வூதிய பங்களிப்பு தொகை திரட்டிய சம்பளத்தில் 25. அவருடைய ஓய்வூதிய உரித்தினை பாதுகாத்துக் கொள்வதற்காக பின்னர் அவர் திரும்பி வந்து பென்ஷன் எடுக்கிற போது ஓய்வூதிய உரித்தை பாதுகாத்துக் கொள்வதற்காக 25% திரட்டிய சம்பளத்தில் 25% அவர் செலுத்த வேண்டும். ஒரு உத்தியோகத்தர் தன்னுடைய வேண்டுகோளின் பேரில் அவருடைய சொந்த தேவைக்காக விடுவிக்கப்படுவாராக இருந்தால் அவர் ஓய்வூதிய உரித்துக்கு அந்த காலப்பகுதிக்கு ஓய்வூதிய நலன்களை பெறுவதற்கு பொருத்தமற்றவர் இல்லை. என்றால் அவ்வாறு விடுவிக்கப்பட்டால் அவருடைய சேவை காலம் அந்த காலப்பகுதியினால் அளவால் குறை. அந்த காலப்பகுதியில் ஏதாவது ஒரு வெற்றிடம் ஏற்பட்டு அவர் விடுவிக்கப்பட்ட காலப்பகுதியில் ஒரு வெற்றிடம் ஏற்பட்டிருக்குது என்று சொல்லி சொன்னால் அந்த வெற்றிடத்துக்காக அவர் திரும்பி வந்தாலும் பரிசீலிக்கப்பட மாட்டார். அவர் ரிலீஸில் இருந்த காலத்தில் தான் வேக்கண்ட் வந்தது, இப்போ தான் நிரப்ப போகிறாங்க. அவர் வந்தா போல, ஆனால் அவரை கணக்கில் எடுக்கக்கூடாது. அந்த வெற்றிடம் ஏற்பட்ட போது அவர் சேவையில் இருக்க இல்லை. அதே போல அரசாங்க உத்தியோகத்தர்கள் அரசாங்க சேவைக்கு வெளியில உள்ள ஒரு பதவிக்கு நிரந்தரமாக விடுவிக்கப்படுவாராக இருந்தால் அவ்வாறு விடுவிப்பது தொடர்பாக கட்டுப்படுத்தப்படுவது அந்த நிறுவனத்தினுடைய யாப்பு, அதாவது அங்கே இருக்கக்கூடிய ஒழுங்கு விதிகள் அல்லது ஓய்வூதிய பிரமாண குறிப்பு என்பவற்றின் அடிப்படையில் அது இருக்கும். அடுத்தது சுயேட்சப்படையில் இருக்கிறது, அது முக்கியம் இல்லை, அதை பார்த்துக்கொள்ளலாம். அவ்வாறு விடுவிக்கிறதாக இருந்தால் அவரை சேர்த்துக்கொள்வதற்காக அந்த படையினுடைய தளபதியிடமிருந்து பெறப்பட்ட கடிதம் ஒன்று இருக்க வேண்டும். சரிதானே? அடுத்தது இது அடிக்கடி கேட்கிறவங்க, ஒரு உத்தியோகத்தருடைய விடுவிப்பு எப்போது முடிவடையும்? பழைய ரெகுலேஷனில் 5 சந்தர்ப்பம் இருந்தது. ஒரு உத்தியோகத்தர் தற்காலிகமாக விடுவிக்கப்பட்ட உத்தியோகத்தர் ஒருவர் தன்னுடைய முன்னைய சேவைக்கு திருப்பி அனுப்பப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் எவை, அல்லது விடுவிப்பு முடிவடையக்கூடிய சந்தர்ப்பங்கள் எவை என்று சொல்லி கேட்டிருக்கு. விடுவிக்கப்பட்ட காலம் முடிவடைகிற போது, அதே போல அவர் விடுவிக்கப்பட்ட நிறுவனத்துக்கு அவருடைய சேவை இனியும் அவசியமற்றது என்று சம்பந்தப்பட்ட நிறுவனத்தின் தலைவர் அறிவிக்கும் போது, அவர் விடுவிக்கப்பட்ட நிறுவனம் மூடப்படும். இந்த 3 சந்தர்ப்பங்களையும் விடுவிப்பு முடிவுக்கு வரும். அதாவது விடுவிக்கப்பட்ட காலம் முடிஞ்சால், அவருடைய தேவை முடிஞ்சால், நிறுவனமே முடிஞ்சால் என்று சொல்லி வச்சு, காலம் முடிஞ்சது, அவரை விடுவிக்கப்பட்ட தேவை முடிஞ்சது, கடைசியாக நிறுவனமே முடிஞ்சு போச்சு. இந்த 3 சந்தர்ப்பங்கள் அந்த உத்தியோகத்தரை அவர் முன்னர் வகித்த பதவிக்கு மீள அழைத்துக் கொள்வது நியமன அதிகாரியினுடைய பொறுப்பாக இருக்கும்.
சரி, அப்போ நாங்கள் இதில் இந்த அளவோடு இன்றைக்கு நிறைவு செய்து கொள்வோம். அடுத்த அத்தியாயத்துக்குள்ள நான் போகையில் ஒரு துண்டு தான் இருக்குது. இதில் அந்த பகுதியை பார்த்துட்டு நாங்கள் அடுத்த அத்தியாயத்தை நிலுவையில் வச்சுக்கொள்ளலாம். பொதுவாக அரசாங்க சேவையில் முன்னர் வைத்த பதவிக்கு மீள அனுப்பப்படுவதில்லை. அப்படி அனுப்பப்படும் போது அது தொடர்பில் காணப்படக்கூடிய 2 ஏற்பாடுகள் இருக்குது. அரசாங்க சேவையிலே அல்லது அரசாங்க சேவைக்கு வெளியில் உள்ள ஒரு பதவிக்கு நியமனம் பெறும் பொருட்டு தன்னுடைய பதவியிலிருந்து விலகிய உத்தியோகத்தர் அல்லது நிரந்தரமாக விடுவிக்கப்பட்ட உத்தியோகத்தருக்கு முன்னைய பதவிக்கு மீளவும் செல்லும் உரிமை உடையவர் அல்ல. அரசாங்க சேவையில் இருந்து அரசாங்க சேவைக்கு அல்லது அரசாங்க சேவைக்கு வெளியில் உள்ள ஒரு சேவைக்கு பதவி ஒன்றை பெற்றுக்கொள்வதற்காக தன்னுடைய முன்னைய பதவியிலிருந்து விலகிய உத்தியோகத்தர் அவர் நிரந்தரமாக விடுவிக்கப்பட்ட பின்னர் முன்னர் இருந்த பதவிக்கு மீண்டும் உரிமை கோர முடியாது. அவருக்கு உரிமை இல்லை. 2வது, அப்படியும் மிஞ்சி அவருக்கு வருவதற்கு அனுமதி வழங்கப்படுமாக இருந்தால் அது ஆட்சேர்ப்பு திட்டத்துக்கு புறம்பாக செய்யப்பட்ட நியமனமாக கருத வேண்டும். ஆட்சேர்ப்பு திட்டத்துக்கு புறம்பாக செய்யப்பட்ட நியமனம் என்றது ஆட்சேர்ப்பு திட்டம் செய்வ பிரமாண குறிப்பு உங்களுக்கு என்னென்னு தெரியும். அதில் சொல்லப்பட்ட முறைமையின்படி செய்யாத ஒரு நிபந்தனையாக என்னென்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை செய்ய இல்லை என்றால் அது ஆட்சேர்ப்பு திட்டத்துக்கு புறம்பாக செய்யப்பட்ட நியமனம் என்று கருதப்பட வேண்டும். அவருடைய சேவை மூப்பு தீர்மானிக்கிறது தொடர்பாக நான் இதில் சொல்லியிருக்கிற பிரிவை பற்றியெல்லாம் நான் சொல்ல இல்லை பிள்ளைகளுக்கு. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவர் அந்த பதவியில் புதிதாக சேர்த்து கொள்ளப்பட்ட ஒருவராக கருதி அவரை சம்பள பணிநிலையில் வைக்க வேண்டும். அவர் இப்போ தான் புதுசாக அந்த போஸ்ட்டுக்கு வந்தால் அவர் எந்த சேலரியில் வைப்பீங்களோ அந்த இடத்துல வைக்க வேண்டும். இன்னும் அதில் விளக்கம் இருக்குது. நாங்கள் இன்னொரு சந்தர்ப்பத்தில் அதை அழகாக பார்த்துக்கொள்வோம். இதுக்குள்ளே நான் அதை கொண்டு வந்து குழப்பம் இல்லை, அது வேணும். சரி தானே. இப்போ முன்னர் வைத்த பதவிக்கு திரும்ப அனுப்புகிற போது எவ்வாறான சந்தர்ப்பங்களில் ஓய்வூதிய உரித்திருக்கும், எவ்வாறான சந்தர்ப்பத்தில் இருக்காது என்பது தொடர்பாக நாங்கள் விளக்கமாக இந்த இடத்துல பார்க்க போகிறோம். இப்போது இந்த பகுதியை எவ்வளோத்தையும் பார்த்து கொண்ட வேண்டாச்சு. சரி, நாங்கள் இன்றைக்கி 12வது அத்தியாயம் தான் பார்க்க கிடைத்தது. தொடர்ந்து வருகிற செயலமர்வில் அடுத்து வருகிற செயலமர்வு கிரகித்தல் செயலமர்வாக இருக்கும். அதுக்கு பின்னர் நடைபெறுகிறதில் நாங்கள் பொதுச்சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகள் தொடர்பாக தொடர்ந்து பார்க்கலாம். இந்த அளவில் நாங்கள் இன்றைய செயலமர்வை நிறைவு செய்து கொள்ளுகிறோம். நான் ரெக்கார்டிங் அனுப்பாட்டுகிறேன். உங்களுக்கு எதுவும் பேச வேண்டியிருந்தால் காட்டுகிறேன்.